ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவுஸ் குக்கிங். இன்றைக்கி தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது என்னோடய ஸ்டைலில் நான் ரெகுலராக வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு வந்து ஒரு 3/4 ஸ்பூன். அதை நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச வாட்டி கடலைப்பருப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுலேயே உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா செவக்கணும். அதுலேயே ஒரு பூண்டு ஒரு 4-5 பல் உரித்து அதில் போட்டுக்கலாம். வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 4 வரமிளகாய் போட்டிருக்கிறேன். அது எல்லாம் நல்லா செவந்து வரணும். அடுப்பு வந்து நல்லா மீடியமாக வச்சு கரெக்டாக நம்ம வறுத்து எடுத்தோம்னா வாசம் நல்லாயிருக்கும். இதை மட்டும் ஃபஸ்ட்டு வறுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி செவந்து எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை ஒரு இனுங்கு போட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா வணங்கணும். ஓரளவுக்கு வணங்கிக்கிச்சு. இன்னமும் வணங்கணும். வெங்காயம் வணங்கின வரைக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா பச்சை வாசம் மாதிரி டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா வணங்கணும். இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரெகுலராக வீடியோ போட பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அதே எண்ணெயே போதும். அதுலேயே ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு வணக்கிக்கலாம். எண்ணெயில் மறுபடியும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த எண்ணெயே நம்மளுக்கு போதும். இது கூட உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வணங்கும். அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா டக்குன்னு வணங்கிரும். தக்காளி இந்த மாதிரி நல்லா அந்த ஈரம்லாம் நல்லா வணங்கி வரணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்து எடுத்து அரைக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நாங்கள் வீட்டில் அடிக்கடி இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா தக்காளி வணங்கிருச்சு. இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறணும். ஆறின வாட்டி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகாய் இதெல்லாம் போட்டு வணக்கணும்ல, அதை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இதை மட்டும் போட்டு கரகரப்பாக ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துக்கலாம். ஓரம்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே அந்த வெங்காயமும் தக்காளியும் வணக்கி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மெயினாக நம்ம தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்க போகிறோம். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்படி தான் அடிக்கடி நான் வீட்டில் செய்வேன். எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதும்பாங்க தக்காளி சட்னி. எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் இருக்குது. அரைச்சி பார்த்துக்கிட்டு பத்தலினா மறுபடியும் போட்டுக்கலாம்.
இது இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. தண்ணி ஊற்றாமல் அரைக்கும் போதே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இதை வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுலேயே உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா செவந்து வரட்டும். கருவேப்பிலை ஒரு இனுங்கு போட்டு நம்ம சட்னியிலே ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.